ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஓம். அனைவருக்கும் அடிகனை நமஸ்காரங்கள். ஸ்ரீ ஹயக்ரீவர் ஜோதிட பயிற்சி வித்யாபீடம் ஆச்சாரியர் சந்திரசேகர். தொடர்புகளில் 9786195143. 2025 கும்பராசிக்கான பலன்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோ பதிலும் பார்த்துட்ருக்கோம். அதனோட அடிப்படையில் இந்த கும்பராசி, அதாவது கும்பத்தில் சந்திரன் இருந்து கூட யாருக்கு ராகு இருக்கோ, அதாவது கும்பராசியில் சந்திரனோட கிரகச்சேர்க்கை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு இப்போ ராகுட பயிற்சி ராகுல வராரு. அப்படி ராகு வரும்போது பார்த்துட்டிங்கன்னா, ஏற்கனவே இந்த மாதிரி ஜாதகருக்கு ஏதாவது கேஸ் சம்மந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நிதானமாக கடைபிடிக்கணும். அது பெரிய ஒரு பிரச்சனையில் விலங்கத்தில் கொடுக்கும். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். யாருடைய ஜாதத்தில் சந்திரன் ராகுடைய கிரகச்சேர்க்கை இருக்கோ அந்த கிரகச்சேர்க்கையின் மேலே வரக்கூடிய 2025 இந்த ஏப்ரல் மாதத்தில் ராகு பயிற்சி வரப்போகிறாரு. அப்போ ஏற்கனவே இந்த மாதிரி கும்பத்தில் சந்திரன் ராகுடைய கிரகச்சேர்க்கை ஒன்றா இருந்து அவங்களுக்கு ஏதாவது வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த 2025 ஏப்ரல் மாதத்துலேருந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு நீங்கள் அது சார்ந்த முயற்சிகள் புதுசாக எடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் கேஸ் இருந்துச்சுன்னா அந்த கேஸை இன்னும் தீவிரப்படுத்தி பிரச்சனைகளை கொடுக்கும். அது உங்களுக்கு சாதகமாக முடியாது. அல்ல சந்திரனோட கிரகச்சேர்க்கைகள் கும்பத்தில் இருக்குது அப்படின்னா புதுசாக ஏதாவது கேஸ் போடுற மாதிரி இருந்தால் கேஸ் போட வேண்டாம். யாராவது மேலே நீங்கள் வழக்கு தொடுக்கிற மாதிரி இருந்தால் வழக்கு தொடுக்க வேண்டாம். அது மிகப்பெரிய பிரச்சனைகளாக கொண்டு வந்து முடியும் ஜாதகருக்கு. அது எந்த ஒரு சூழ்நிலை வெற்றி கொடுக்காது. அப்போ பொதுவாகவே யாருடைய ஜாதத்தில் சந்திரனோட கிரகச்சேர்க்கை ஒன்றா இருக்கோ அவங்களோட ஜாதத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையாகி கோர்ட் கேஸ் மூலம் போனீங்கன்னா அது தீர்வு கிடைக்காது. இவங்க எல்லாமே ஒரு பஞ்சாயத்து பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த கும்பத்தில் சந்திரன் கூட ராகு கிரகச்சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது புதுசாக வழக்கு ஏதாவது தொடுக்கிற மாதிரி இருந்தால் தொடுக்க வேண்டாம். ஏற்கனவே வழக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்கு தள்ளி போடுங்க. அந்த வழக்குக்கு ஆஜராக வேண்டாம். அந்த வழக்கு இன்னொரு 1.5 வருஷத்துக்கு எந்த ஒரு புது முயற்சி எடுக்காமல் கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு வாங்க. ஏதாவது முயற்சி எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையாது. கவனமாக இருக்கணும்.